ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ரீசெண்டாக 2025 தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆகிருக்க டீமன் சிட்டி இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்குறோம். இந்த மூவி பார்த்திங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் மூவி, தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில். இப்போ வாங்க இந்த மூவியோட கதையை பற்றி பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னென்னா, நம்ம ஹீரோவோட பேர் சகாட்டா. இவர் ஒரு ஹிட்மேனாக இருப்பார். ஹிட்மேனுங்கிறது பணத்தை வாங்கிட்டு கொலை பண்ணுறவங்கள தான் ஹிட்மேன் சொல்லுவாங்க. ஹிட்மேனுக்கு நம்ம ஹீரோவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒய்ஃபும் ஒரு சின்ன பொன் குழந்தையும் இருப்பாங்க. இதோட இந்த மிஷினோட போதும், இதை விட்டுட்டு இந்த லைஃப்பை விட்டுட்டு வேறு ஒரு லைஃப்பை தேடி பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப ஒரு ரவுடி கேங் பார்த்திங்கன்னா, ஒரு மாஸ்க் போட்ட ரவுடி கேங் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவோட ஒய்ஃபையும் ஹீரோவோட பொண்ணையும் கொலை பண்ணிடுறாங்க. ஹீரோவுமே அடித்து கோமாவுக்கு தள்ளிடுறாங்க. இந்த குரூப் ஏன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணாங்க அப்படின்றதும், இந்த ஹீரோ கோமாலேருந்து வெளியே நான் அந்த கேங்கை கண்டுபிடிச்சி கொன்னாரா இல்லையாங்கிற ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் இந்த படத்தோட கதை. இப்போ இந்த மூவியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி பார்த்துடலாம். நெகட்டிவ்னு எடுத்துட்டிங்கன்னா, இந்த படத்தோட கதையை பார்த்திங்கன்னா, இது வழக்கமான தமிழ் படங்கள்லேயும் மித்த ஹாலிவுட் படங்கள்லேயும் இருக்க மாதிரி ஒரு சேமான ஒரு பிளாட்டு தான். ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. R-rated வயசில் ரத்தம் தெரிக்கிற அளவுக்கு சண்டை காட்சிகள் எல்லாமே இருக்கும். இந்த படத்தில் வைலன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையுமே வைலன்ஸ் மட்டும்தான் ஸ்க்ரீன் ப்ளேவாகவே இருக்கும். எல்லா சீன்லேயுமே சண்டை தான் இருக்கும். எமோஷ்னல் வைஸாக அவ்வளோக்கா கனெக்ட் ஆகாது. இந்த மூவிக்கு நம்ம சேனலோட ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 4.3 கொடுக்கலாம். இந்த மூவி யாருக்கெல்லாம் செட் ஆகும்னா, ஆக்ஷன் ஃபிலிம்லாம் விரும்பி பார்க்குற ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக இந்த மூவி செட் ஆகும். ஸோ தட்ஸ் ஆல் காய்ஸ். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் தாட்டை கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி ரிவ்யூஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.